திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரமாகிறார். குரு பகவான் சூரியனிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு வக்ரமாவார். உங்கள் ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற இடத்துல பக்கத்தில் ஆர் வி அல்லது வா அப்படின்னு போட்டிருந்தாருன்னா உங்கள் ஜாதகத்திலையும் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் குருவோட ராகு கேதுக்கள் சேர்ந்தாலும் சரி, குரு ராகுவனுடைய சாரமோ கேதுவனுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் குருவினுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த குருவினுடைய வக்ரத்தன்மை நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் நடக்கும். குரு வக்ரமாக இல்லைனாலும் ராகு கேதுக்களோடு சேரும் பொழுது நிச்சயமாக வக்ர நிலை பெறுகிறார். அப்போது குரு அப்படின்னா யார்? குரு அப்படின்னா குலதெய்வம். உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய உங்களுடைய ஒரு குரு. அது யாராக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய, நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் வளர்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதை கற்றுக் கொடுத்தவர் எல்லாமே உங்களுக்கு குரு தான். குருனா ஆசிரியர், குருனா தெய்வ வழிபாடு, குருனா தங்கம், குருனா பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடிய அனைத்துமே குரு தான். குருனா பணம். அப்போது இதெல்லாமே குருவினுடைய தன்மைகள். அவர் ஒரு முழு சுபகிரகம். அப்போ அந்த முழு சுபகிரகம் வக்ரமாகும் பொழுது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். பொதுவாக உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். குரு பகவான் வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது. அதே போல் நீங்கள் பணம் யாராவதுகிட்ட வாங்கினீங்கனாலும் அதை திரும்பி கட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் ஆயிடும். அவ்வளோ சிரமங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்கள் குழந்தைகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. யார் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குதோ அவங்களுடைய குழந்தைகள் சுத்தமாக சொன்னபடி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு எதிர்வினைகள் தான். குழந்தை தாமதங்கள் ஏற்படும், திருமண தாமதங்கள் ஏற்படும். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணி கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்காது. உங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க மாட்டாங்க. முன்னோர்களுடைய ஆசைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே போல் இந்த குரு என்ன செய்வார்னு பார்த்துட்டிங்கன்னா, மேரேஜே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிவிடும். ஒரு சிலருக்கு கல்யாணத்தையும் செஞ்சு கொடுக்க மாட்டார். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏரில் குரு இருந்தால் கல்யாணம் ஆகும், ஆனால் கல்யாணம் ஆனாலும் ஜன்னியாசின்னு சொல்லுவோம். திருமணம் மட்டும்தான் ஆகும். அப்போ இந்த குருவினுடைய தன்மைகள் இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட குரு வக்ரமாக போகிறார் இந்த காலகட்டங்களில். குருவை நம்பினால் என்றைக்குமே நம்ம கெடமாட்டோம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமானால், குரு அமைஞ்சாலும் கூட அதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது நீடிக்காது. நீங்களும் நல்லவங்களாக தான் இருப்பீங்க, அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்குமே உங்களுடைய கருத்துக்களும் அவருடைய கருத்துக்களும் வேறுபாடாகும். அப்போது குரு நிந்தனைகளை கொடுத்துரும், குரு தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுத்துரும். குருவை திட்டுறது, குருவை பழித்து பேசுகிறது, இதெல்லாமே நிச்சயமாக இந்த குரு வக்ரமானவங்களுக்கு இருக்கும். ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தாலும் இருக்கும். அது யாராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும் சரி, வேறு எப்பேற்பட்ட எந்த விஷயங்கள் கற்றுக் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நிகழ்த்தி கொடுத்தே தீருவார். இதில் மாற்றமே கிடையாது. அதே போல் ஒரு பக்கம் பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, இதில் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் கூடவே கூடாது. சரி, இப்போது 12 ராசிக்கும் உண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்கு குரு பகவான் 1 மற்றும் 4ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டில் மேஷ ராசியில் ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ மீண்டும் வக்ரமாகி உங்களுக்கு மீன ராசிக்கும் பேச போகிறார். அப்போது உங்கள் ராசி அதிபதி மறுபடியும் 4ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமரப்போகிறார்.
தனுசு ராசிக்கு சனி வக்ர பயிற்சி இருக்குது. வக்ரமாகி மறுபடியும் மீண்டும் திரும்ப உங்கள் ராசிக்கு வந்திருக்கார். அதே போல் இது லக்னத்துக்கும் பொருந்தும், ராசிக்கும் பொருந்தும். ராசி அதிபதி குரு ராகுவோட சேர்ந்திருக்கார். இப்படியெல்லாம் பல மைனஸ் நம்ம சொன்னாலும் கூட இந்த உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இந்த 3 மாத காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக நிச்சயமாக இருக்கும். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் நமக்கு மறுபடியும் சனி வக்ரமாயிட்டாரே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி குரு பகவான் வக்ரமாக இருந்தாலோ அல்லது ராகு கேதுக்களுடைய தொடர்புகளில் இருந்தாலோ ராகு கேதுக்களுடைய சாரத்தை பெற்றிருந்தாலோ குரு வக்ர நிலையில் உள்ளார் என்பது அர்த்தம். அப்போது அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் மிகுந்த யோகத்தை கொடுப்பார். அதாவது குரு பகவான் 1-4 குடையவர். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் போகிற இடத்துல எல்லாமே உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எதை நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ அது பல மடங்கான வெற்றிகளை கொடுக்கும். வீடு, மனை, சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல மருத்துவர்கள் அப்படிங்கிறது அமையும். இப்போது நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பல மடங்கான வெற்றிகளை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கும் அவர் பேசுவார். அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு, தனுசு லக்னக்காரர்களுக்கு குரு வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அனைத்துமே நிச்சயமாக நடக்கும். இதுவே உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லை, அப்போது இந்த காலகட்டங்களில் பணம் ஏமாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதைகள் குறையும். அதனால் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் பல முறை யோசித்து செய்யணும். ஒரு வீடு வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்களா, இதில் பல மோசடிகள் நிச்சயமாக நடக்கும். அது உங்களுக்கே தெரியாமல் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதனால் டிசம்பர் மாதம் வரைக்கும் பொறுத்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் என்ன விஷயங்களாக இருந்தாலும் செய்யலாம். பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சனி வக்ரம் இல்லை அப்படின்னா இருந்தால் ஒரு மிகப்பெரிய யோகம்தான். இப்போ எல்லாமே உங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதுதான் உண்மை. அப்போது இப்போ இந்த ஒரு வருடம் இது நடக்கக்கூடியதா. அப்போ இந்த ஒரு 3 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி இந்த தனுசு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு, தனுசு ராசிக்கு குரு வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு வீடோ மனையோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இதெல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஜாதக ரீதியாக, தசாபுக்தி ரீதியாக சிறிது மாறுபடலாமே தவிர மற்றபடி நான் சொல்வது அனைத்துமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.